ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டீம்னே சொல்லலாம். இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு டீமு. அவங்க எல்லா மேட்ச்லேயும் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆர் செமிஃபைனல் போயிடுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால வின் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட டீம் கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதோட ஃபீல்டிங் செட்டப்ஸ் அண்ட் பேட்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாக கரெக்டாக பண்ணுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எதனால் ஃபைனல் ஆர் செமிஃபைனலில் விட்டுறாங்க அப்படின்றது தான் அந்த டீமுக்கே ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருந்திருக்கு. அந்த டீம் எந்த டீம் அப்படின்னா நியூசிலாந்து டீம். அவங்களோட T20 வேர்ல்டு கப் 2024க்கான பிளேயிங் ஸ்குவாடை வந்துட்டு விட்டுருக்காங்க. அவங்க லிஸ்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா அந்த டீமோட கேப்டன், அந்த டீமை வழி நடத்துவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான பிளேயர் தான். ரொம்ப ஒரு ஸ்மைலி பர்சன். கேனே வில்லியம்சன் வந்து கேப்டனாக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபின் ஆலன் இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட், அப்புறம் பேர்ஸ்வெல், மார்க் சாப்மேன், டெவான் கான்வே, பெர்குசன், மேட் ஹென்ரி, டேரல் மெச்சுவல் அண்டு ஜேமி நிஷம், பிலிப்ஸ் இருக்கார், ரச்சின் ரவீந்திரா இருக்கார், அப்புறம் மிச்சல் சாட்னர் இருக்கார், சவுதி இருக்காங்க, அதுக்கப்புறம் டீம் சவுதி இருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்தோன்னா நியூசிலாந்தோட பெஸ்ட்டு டீம் ஸ்குவாட்னே சொல்லலாம். இவங்க நினச்சா இந்த தடவை T20 வேர்ல்டு கப்பை அடிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹையாகவே இருக்குது. ரொம்ப ஹை லெவல்லையும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப தெளிவாக விளாடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.